கர்த்தருடைய அதாவது அதே 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, அற்பமாய் பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தின் மூலமா விசுவாசிகளை ரட்சிக்கிறதற்கு பிதாவை தேவனுக்கு விருப்பமா அவர் அது விருப்பமாயிட்டு அவர் ஆசைப்படுறாரு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எத்தாசனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயவு செய்து நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்தின் மேன்மைக்காக நீங்க கடவுள் தேடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தின் மேன்மைக்கு அப்படிப்பட்ட 2 போராட்டத்தில் பழைய ஏற்பட உபதேசங்கள், புதிய ஏற்பட உபதேசங்கள், 2 போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாத்தையும் தூக்கி எஞ்சி போட்டு அற்புதம், அதிசயம், தீர்தரிசனம் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றும் உத்தமர்களா, நேர்மையானவர்களா, சத்தியத்தினுடைய வாய்கிறவர்களா, சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களா, அப்படிப்பட்ட உண்மத்தமா ஏசப்படி சுவிசேஷத்தை கேட்க சுவிசேஷத்தின்படி வாயிர்கள் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 யோவான்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது உங்கள் பலனை பூர்ண பலனை வீணாக்காதபடி பூர்ணமான பலன் நீங்கள் அடையணும். அதனால கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிற எவனும் பிதாவின் குமாரன் உடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 யோவான் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிறிஸ்டின் உபதேசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் இருக்கிற ஆசைகளை, இச்சைகளை வெறுத்து நம்ம இந்த சட்டங்களை போட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டங்களை தொடர்ந்து பின்பற்றுங்க. சின்ன சின்ன சட்டங்கள் தான். இதன்படி நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு விடுதலையான வாழ்க்கை இயேசுவை போல அநேகர் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பாரத் சமூகத்தில் நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறு தருவேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த இலைப்பாத்தில் எப்படின்னா, ஏசப்பா ஏற்றுக்கினேன், நான் செலுத்தினேன், எமது மோசஸ், எமது கிதியோன், என் பேர் பெஞ்சமின் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பை ஏற்றுக்கொள்றதுனால நம்ம பலத்துக்கு போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பை ஏற்றுக்கொண்டு அவர் உபதேசத்தின்படி வாழும்போது தான் நம்ம பலவது ராஜ்யத்துக்கு போவோம். அவர் உபதேசத்தின்படி வாழும்போது தான் அப்போதான் ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த வருத்தப்பட்டு பாரத்துக்குள்ள நீங்கள் எல்லோரும் இடத்துல வார, நான் உங்களுக்கு இலைப்பாறு தருவேன் சொல்லிட்டு அது கீழே ஒரு வசனம், நான் சாந்தம் மனத்தாமையாக இருக்க இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாது கிடைக்கும் சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்போனா அவருடைய உபதேசப்படி வாழும்போது ஒரு வெற்றில வாழ்க்கை, ஒரு ஜெயம், ஆழ்ந்த அன்பு, அநேக பாடல் ஒவ்வொரு துன்பங்கள் வரும். அது பின்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு ஃப்ரீடம் வாழ்க்கை, மனதிலையும் நினைவிலையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ரொம்ப ஹாப்பி விடுதலையான வாழ்க்கை நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தான் துன்பம் இன்பம் எதுவும் வந்தாலும் நம்மளை ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மள ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், நம்ம ஒரு தேறின மனுஷனாக மாறிடுவோம். பரலோகத்துக்கு நம்ம எப்போ மறிச்சாலும் பரவது போகக்கூடாது. ஏசப்பா வருவார் சொல்லுவாங்க. ஏசப்பா எப்போ வேணா வரட்டும், நம்ம நாளைக்கு ஒரு இடம் இருக்குமா, நம்ம கையில் நம்ம ஜீவன் எதாவது அங்கே இறங்கிதான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன தெரியாது. அப்போ எப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்போ நம்ம ஏசப்படி உபதேசப்படி உண்மையாக நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தின் ஆசை பசங்க வெறுத்து, உலகத்தின் இச்சலை வெறுத்து நம்ம பரவராஜத்துக்கு நம்ம தகுதியாகணும், பிற தகுதி படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாட்ஸ் நம்ம புரிஞ்சு வரலாம். அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.